இல்ல தம்பி, எவ்வளவு பாடுபட்டோம், அந்த பொண்ணு கண்டுபிடிக்க முடியலையே. ஐயா, நான் ஒண்ணு சொல்லட்டுங்களா? பேசாம உண்மையை ஒத்துக்குங்க. பாவி, அந்த உண்மையெல்லாம் மென்னு தின்னு ஏப்ப விட்டு எவ்வளவோ நாளாச்சு. இருக்கலாம், ஆனா அதுக்கு வேற வழியே இல்லையே. அந்த பொண்ணு என்ன கேக்குறா? அவங்க அப்பா செத்ததை பத்தி கூட அந்த பொண்ணு கவலைப்படல. அவங்க அப்பா நிரபராதின்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுது. தப்பு இல்லையே, சொல்லிடுங்க. அதுக்கப்புறம் அது நம்ம கிட்ட வராது. ஏண்டா, அவ தலையெடுத்துட்டு வர கூலி கொடுத்தா அவ கால எவ்வளவு சொல்ற? அங்கம்மா புடிங்கடா, புடிங்கடா. பாதாளத்துல விழுந்துட்டா, மேல வர்றதுக்கு வழியே இல்ல. நெருப்ப வச்சு கொடுத்துடா, உயிரோட நின்று சாகட்டும். தப்பிச்சு வந்தீங்க எனக்கு தெரியுண்டி. அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருந்தேன். மண்ணுக்குள்ள பூந்து வந்தாலும் சரி, அந்த சராசரங்களையும் கடந்து ஆதாயமா இருக்குமா தப்பிச்சு வந்தாலும் சரி, என்னை ஏமாத்த முடியாதுடி. அவங்க எங்க சொல்லு. சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்ன கொன்னாலும் என் உயிர் தான் உனக்கு கிடைக்கும், உண்மை கிடைக்காது. என் வெக்கம் கெட்ட நாயே, சோத்து பட்டாளத்தை பிடிக்க சொல்லிட்டு ஒரு பொண்ணு கிட்ட வீர பேசுற சோம்பேறி. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்திருந்தா என் கையை விட சொல்லிட்டு என்ன பேசுறா? கையை விட்டா நான் பரதநாட்டியம் ஆடிடுவியா? நான் எங்கிட்ட ஒப்படைங்க, நானே கொலை பண்ணிடுறேன். கொலை செய்யறதுக்கு எனக்கே கத்துக் கொடுக்குறியா? எத்தனை கொலை பண்ணியிருப்பேன், அதை கண்டுபிடிச்ச அதிகாரிகளை எப்படி அமுக்கி மறைச்சிருப்பேன். கணக்கெடுத்தா நாளுக்கு ஒரு நரபலி எடுத்த நல்ல தம்பிடா நானு. இந்த கொசுவை ஏன் விட்டு வச்சிருக்கேன் தெரியுமா? இந்த கூட்டத்தை அழிக்கிறதுக்காகத்தான். இவளை கொண்டு போய் ஊர் கோடியில் உள்ள மரத்துல கட்டி வை, தோழர்கள் தேடி வருவானுங்க. அவ்வளவு பெரிய குண்டோட அமுக்கணும்.
யாரு போன் பேசுறதுன்னு விவசாயம் இல்லப்பா. அந்த பாருடா, ஆச்சரியமா இருக்கு. நாய் டைப் படிக்குதுடா. இனிமே நாய் தான் எல்லா வேலையும் செய்ய போது போல் இருக்குடா. கம்பெனியில கூட நாய் தான் வேலைக்கு வச்சுக்க போறாங்க. பேப்பரை படிக்குதுடா, மேஜை மேல வைக்குதுடா. போ போ போ. அம்மாவோட நாய் மாதிரி இருக்குது. நாய் இங்க வந்துட்டு போகுது. ஒண்ணு இல்ல சார். அன்புள்ள டாக்டர் அம்மாவுக்கு குதிரையின் காலில் அடிபட்டு விட்டது, உடனே வரவும். இப்படிக்கு மங்கம்மாவுக்காக அன்பு. மங்கம்மா இருக்கிற இடம் டாக்டர் அம்மாவுக்கு தெரியுமா? உங்களுக்கு உடம்புக்கு என்ன? என் உடம்புக்கு ஒண்ணும் இல்ல. மங்கம்மா இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும்ல? அப்ப அந்த இடத்த காமிங்க. காமிக்கிறேன். கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கு, அது முடிச்சுட்டு வந்துட்டுமா? சீக்கிரம் சீக்கிரம் முடிச்சிட்டான். ஓகே. சீக்கிரமா போய் அந்த மங்கம்மா சீக்கிரமா டாக்டர்மா, மங்கம்மா இருக்கிற இடத்தை காட்டிருங்க. அடுத்த உண்டியல் உடைச்சோன்னே உங்களை பணத்தாலேயே அபிஷேகம் பண்ணிடுறேன். அதுக்கு என்னங்க, உங்க அன்பும் ஆதரவும் கிடைச்சா எனக்கு போதுங்க. என்ன வண்டி நின்றுச்சு? என்ன விஷயம்? என்ன டாக்டர்மா, என்ன விஷயம் சொல்லுங்க. இது என்ன கேள்வி? அங்க பாருங்க, எவ்வளவு பெரிய காடு. அந்த காட்டுக்குள்ள வண்டி போக முடியுமா? அப்ப மங்கம்மாவை எப்படி பாக்குறது? டாக்டர் அம்மா, மங்கம்மாவை காட்டுறேன்னு இந்த காடு மேடெல்லாம் எடுத்து வந்தீங்களே, மங்கம்மா எங்கம்மா? இங்கதானே இருந்தாங்க. மங்கம்மா, மங்கம்மா. மங்கம்மா, ஓ மங்கம்மா. இது அவ குதிரைதான். மங்கம்மா இங்கெல்லாம் இருக்கா? இது அவனைதான். மங்கம்மா நிச்சயமா இங்கெல்லாம் இருக்கா. இங்க வந்தா நீதி எங்க வேணுமோ அங்க நான் நிச்சயமா வருவேன்டா. அட, கோயில் பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் இல்லடா, நீங்க குத்தி கொண்டீங்களே சங்கர குருக்கள், அவரோட மகன். என்ன டாக்டர்மா, யார் யாரும் வர்றாங்க? எங்க இருந்த மங்கம்மா? கொஞ்சம் இருங்க, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வரேன். சீக்கிரம் கூட்டு வா, போ. நீயா என்ன எதுக்காக தனியா அழைச்சிட்டு வந்த? எங்க அப்பாவை தொங்க விட்ட அதே மரத்துல மைனரை தொங்க விட்ட. அடுத்தது நீதானே, அதுக்காகத்தான். அப்ப என்னையும் கொல்ல போறியா? ஏன் பயமா இருக்கா? இப்ப எந்த ஆயுதமும் இல்லாம வந்திருக்க. வேணும்னா இப்ப போ, நாளைக்கு உன் கூட்டத்தோட வா. முடிஞ்சா அப்ப பாத்துக்கலாம். ஒடி முட்டாசிரிக்கி, உன்னை விட நான் புத்திசாலிடி. இன்னைக்கு போய் நாளைக்கு வரவா? ஏய் வாங்கடா. எப்படி? தப்பிச்சு போலாம். சொல்லுங்க சொல்லுங்க. மங்கம்மா என்ன மன்னிச்சு, நான் செஞ்சதெல்லாம் தப்பு. மங்கம்மா என்ன மன்னிச்சு. உண்மையா? நீ ஆண்டவன் சொத்தெல்லாம் திருண்ண, அந்த ஆண்டவனே உன்னை மன்னிச்சாலும்
நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். நீ எத்தனையோ குடும்பங்களை அழிச்ச, அவங்க செல்வத்தை எல்லாம் கொள்ளையடிச்ச, அவங்க பரம்பரையே உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். கடைசியா எங்க அப்பாவை கொன்னு அவரை தூக்கல மாட்டியே, அவர் ஆவியே உன்னை மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். உன்னை விடுறதா? உன்னை விட்டா இந்த சமுதாயமே என்ன மன்னிக்காதுடா. உன்னையும் உன் வர்க்கத்தையும் அழிக்கத்தாண்டா. ஒரு பொண்ணா பிறந்தனா இப்படி போர்க்கோலத்துல நிக்கிறேன். உங்க கதையை முடிக்காம நான் ஓய மாட்டேன், ஓயவே மாட்டேன். என்ன தர்மகர்த்தாயா, அன்னைக்கு மைனரு இன்னைக்கு நல்ல தம்பி அப்படின்னா 3 2 ஆச்சு, 2 1 ஆச்சு. மறுபடியும் ஜோசியமா சொல்ல போற? சக்கமா சொல்ல மாட்டா, சக்கமா சொல்லவே மாட்டா. நான் ஏன் சொல்லுவேன், அந்த 3வது ஆளுக்கும் இதே கதிடா, இதே கதிடா, இதே கதிடா. எனக்கு என்னவோ பயமா இருக்கு. யாரு? ஜோசியக்காரி, இங்க எங்க வந்த? நான் ஒண்ணும் ஜோசியக்காரி இல்ல, மங்கம்மா. நான் அப்பவே நினைச்சேங்க, தனிமரமா நிக்கிற புண்ணிய கோடி. நான் எதுக்கு வந்திருக்கேன் தெரியுமா? எனக்கு நல்லாவே தெரியும். என்னுடைய சபதத்துல 2வது கட்டத்தையும் நிறைவேற்றிட்டேன்னு சொல்ல வந்திருக்கிறேன். ஆமா, உன்னுடைய கூட்டாளி நல்ல தம்பி தூக்கல தொங்கிட்டானே, பார்த்துட்டியான்னு கேட்க வந்திருக்கிறேன். ஆமா. அவனையும் சத்தியமா நான் தான் கொலை பண்ணேன்னு வாக்குமூலம் கொடுக்க வந்திருக்கிறேன். ஆமா. 3வது கட்டமா என்னையும் கொலை பண்றதா எச்சரிக்கை பண்ணிட்டு போக வந்திருக்கிறேன். ஆமா, உன் கதையும் முடிய போகுது. இதுவரைக்கும் நீ எனக்கு ஜோசியம் சொல்லிட்டு இருந்த, இன்னைக்கு நான் உனக்கு ஜோசியம் சொல்ல போறேன். ஐயா, எல்லாருமே வாங்கய்யா. அந்த அம்மாவே தாவாயால எல்லா உண்மையும் ஒத்துக்கிட்டாங்க. இனி சட்டம் என்ன சொல்லுதோ அதுபடி செய்யுங்க. ஆண்டவா. அந்த பொண்ணு பார்க்கப்பதான் இருக்கா? ஓகே சார், ஓகே சார். ஒரு குதிரை பணத்தை எடுத்து வந்திருக்கேன். குதிரை பணத்தை எடுத்து வந்திருக்கா? சாப்பாடி ஒன்னும் புரியல, ஒரே குழப்பமா இருக்குது. என்ன 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 ஆச்சு? 504 நீ இவனை பாத்துக்க, நான் கமிஷனர் போன் பண்ணிட்டு வர்றேன். இந்த பையனை எனக்கு தெரியுமே, ரொம்ப நல்ல பையனாச்சே. நம்ம கோயில் வாசல்ல பிச்சை எடுத்துட்டு இருப்பான். 203 போய் தண்ணி கொண்டா. கணேஷ், அக்கா நான் போறேன், நீ ஜாக்கிரதையாரு. படு படு படு. என்னப்பா உனக்கு என்னாச்சு? ஐயா, தெருவுல நான் பிச்சை எடுத்துட்டு இருக்கும் போது ஒரு லாரி வந்து என் மேல மோதிட்டு போயிடுச்சியா. ரோட்ல போன அத்தனை மனுஷனை என்ன பார்த்து சிரிச்சிட்டு போயிட்டாயா. ஆனா இந்த வாயிலா பிராணி குதிரை மட்டும் என்னை இழுத்துட்டு வந்து இங்க விட்டுட்டு போயிடுச்சியா. இந்த புண்ணியவ எப்படி தப்பிச்சா?